ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளுக்கு பீரியட் வலி எப்படி இருக்கும், இல்லை நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருந்தோன்னா அந்த வலி எப்படி இருக்கும், ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நிறைய பேர்த்துக்கு நம்ம கன்சீவாக இருக்கோம் அப்படிங்கிற அறிகுறிகளை கண்டுபிடிச்சிக்கிட மாட்டாங்க. ஏன்னா அது 1 மந்த்துக்குள்ளே நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் சில அறிகுறிகள் ரொம்ப நுணுக்கமாக கண்டுபிடிக்கணும். அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு மாதவிடாய் வருது அப்படின்னா நம்மளுக்கு எப்படி வலி இருக்கும், அது மாதம் மாதம் நம்மளுக்கு அந்த வலி தெரியும். அது எப்படி இருக்கும்னா, நம்ம தொப்புளிலேருந்து நேராக நம்ம வெஜினா முழுக்க வலிக்கும். அது மாதவிடாய் வலி. இப்போ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் அந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் இருக்கும்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இருக்காது. இது நம்ம கர்ப்பப்பையில் குழந்தை தங்கிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த வெஜினா வரைக்கும் வலி இருக்காது, மேலே தான் வலி இருக்கும். இப்போது ரைட் சைடில் லைட்டாக குத்துற மாதிரி வலிக்கும், இல்லை லெஃப்ட் சைடில் வலிக்கும். 2 பக்கம் எந்த பக்கம் நம்மளுக்கு கரு தங்கி இருக்குதோ அந்த பக்கம் வலிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது கரு தங்கி அதுக்கப்புறம் மெல்ல 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 கர்ப்பப்பையை அடையும். அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு மாதவிடாய் டயத்தில் அந்த வெஜினா ஃபுல் வலிக்கும். இது மேலே தான் வயிறு வலிக்கும், லெஃப்ட் சைடு வலிக்கும், இல்லை ரைட் சைடு வலிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முதுகு தண்டோடு சேர்த்தாப்பில் வலிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு 35 நாள் 31வது நாளிலே நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு குழந்த ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும். அதுவும் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிது குழந்தைக்கு. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஒரு கோயிலுக்கு போனோம், அதோடு எனக்கு குழந்த கிடச்சிது. அப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த 30 நாள், ஏன்னா 28 நாள்லேயே வந்துடும். 29 ஆச்சு, 30 ஆச்சு, வரலை. 31வது நாள் ஆச்சுது. கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அடடா வரலை, பீரியட் இன்னும் வரலையே அப்படின்னு கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி பறந்தது. அதே போல் செக் பண்ணுறதுக்கு இந்த கார்டு வாங்கி மறுநாள் காலையில் தான் அது கார்டு வாங்கி டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம காலையிலே ஃபஸ்ட்டு யூரினில் தான் டெஸ்ட் பண்ணாக்க அது கரெக்டாக தெரியும். நீங்கள் சும்மா மதியம் சாயந்தரம் அந்த மாதிரி, ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம யூரின் போயிட்டே இருப்போம். அப்பப்போ நைட்டு நம்ம தூங்கிட்டு ரொம்ப நேரமாக தூங்கிட்டு ஃபஸ்ட்டு யூரினில் நம்ம டெஸ்ட் பண்ணணும். அது கரெக்டாக இருக்கும். எனக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு 4 மணி 5 மணிக்கு நம்ம எழுந்திரிக்கும் போது நம்ம அப்படி தான் நான் டெஸ்ட் பண்ணேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சு டெஸ்ட் பண்ணேன். அது எனக்கு கரெக்டுன்னு ரிசல்ட் வந்துடுச்சு. எனக்கு லெஃப்ட் சைடு வயிறு கீழே அடி வயிற்றில் அந்த குழந்தையோட துடிப்புமாங்கள்ல அது எனக்கு அது கன்சீவ் ஆன உடனேவே எனக்கு தெரிஞ்சுது. அது அப்படி லைட்டாக நம்ம ஹார்ட்டில் கை வச்சா டப் டப் அப்படி துடிக்கல, இது கொஞ்சம் ஸ்பீடாக துடிக்கும். பட்டு 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 பட்டுன்னு லைட்டாக துடிக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் அசைவு 5 மாதத்துக்கு அப்புறம் தான் குழந்தை அசைவு தெரியும்பாங்க. எனக்கு முன்னக்கூட்டியே தெரிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.